ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீல் அண்ட் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸில் இருக்கிற டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ நம்ம அது ஒரு செக்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம், டாப் 100 5 மார்க்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதில் 7th லெசனில் இருக்கிற பார்ட் 2ஓட வீடியோ. ஸோ பார்ட் 1ஓட வீடியோ ஆல்ரெடி நம்ம பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் லைவா. ஸோ அதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ போய் அதை ஒரு வாட்டி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஸோ இது வந்து செகண்டுக்கு பார்ட் 2. ஸோ பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி உங்களுக்கு. ஸோ எக்ஸசைஸ் 7.2ல 10th சம்மா இருக்கு. அதே மாதிரி தமிழ் மீடியம் பயிற்சி கணக்கு 7.2ல 10th சம்மா இருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் புக் எடுத்துட்டு உட்காந்துருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த சம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிவன் ஃபர்ஸ்ட் எல்லாரும் எழுதணும். கிவன் எழுதத்துல நான் ஃபர்ஸ்ட் கேள்வியை புரிஞ்சுக்கணும். கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஃபர்ஸ்ட் படிக்கணும், ஓகேங்களா? அந்த இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்லயோ, ஸோ இல்ல தமிழ்ல இருந்து தமிழை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒழுங்கான தமிழ், அதாவது தூய தமிழ்ல இருக்கும், நம்ம அதை வடிவமைக்கணும், ஓகேங்களா? ஸோ எ கண்டெய்னர் ஓப்பன் அட் தி டாப் ஆஃப் தி ஃபார்ம் ஆஃப் எ ஃப்ரஸ்டம். ஒரு ஃப்ரஸ்டம் சைஸ்ல இருக்கிற ஒரு கண்டெய்னர், ஓகேங்களா, அது வந்து டாப் மட்டும் ஓப்பனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப் எ கோன், அது ஒரு கோன் சைஸ்லயும் இருக்கு அதே மாதிரி, ஓகேங்களா? ஒரு கண்டெய்னர் கோன் சைஸ்ல இருக்கு, ஓகேங்களா, லைக் ஃப்ரஸ்டம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட ஹைட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 16 சென்டிமீட்டர். அப்ப ஹைட் வந்து என்ன சொல்லு, 16 சென்டிமீட்டர் வித் ரேடியே ஆஃப் லோவர் அண்ட் அப்பர் எண்ட்ஸ், ஓகேங்களா? லோயர் எண்ட், லோயர் அதாவது கீழே இருக்கிற ரேடியஸ், மேல இருக்கிற ரேடியஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப அப்பர்னா கேபிட்டல் ஆர், ஓகேங்களா, அது வந்து 20ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் ஆர் வந்து 8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் தி மில்க் விச் கேன் கம்ப்ளீட்லி ஃபில் எ கண்டெய்னர் அட் தி ரேட் ஆஃப் 40 rupees per liter. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஏரியாவுக்கு, ஓகேங்களா, ஒரு வால்யூம் ஃபில் அதாவது ஒரு வால்யூம் ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ காசு ஆகும். அப்ப எவ்வளோ வால்யூம் மொத்தம் அது வந்து அடைக்கும் அப்படின்ட்டு. ஒரு லிட்டருக்கு வந்து 40 ரூபாப்பா. அப்ப எத்தனை லிட்டர் அதுல பிடிக்கும், அவ்வளவுதான் கேள்வி, ஓகேங்களா? அந்த கோன்ல அந்த ஃப்ரஸ்டம்ல எவ்வளவு லிட்டர் பிடிக்கும் அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா வேணும், வால்யூம் ஆஃப் தி ஃப்ரஸ்டம். அதுக்கான ஃபார்முலா வந்தே ஆகணும். ஸோ 1/3 பை h, புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், r² பிளஸ் ஸ்மால் r² பிளஸ் r இன்ட்டு ஆர் கியூபிக் யூனிட்ஸ். நான் வால்யூம்னாலே நான் சொல்லியிருக்கேன் கியூபிக் யூனிட்ஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? அந்த கியூபிக் யூனிட்ஸ் போட்டுருங்க. இப்ப இங்க எல்லு தேவைப்படல, ஸோ அதனால எல்லு கண்டுபிடிக்கல. 1/3 பை வந்து என்னது 22/7, h வந்து 16, கேபிட்டல் ஆர் வந்து 20² பிளஸ் ஸ்மால் ஆர்ன்றது 8² பிளஸ் 20 இன்டூ 8. ஸோ கியூபிக் யூனிட்ஸ் அப்படியே இதுவாகும். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம், சால்வ் பண்ணுங்க. 1/3, ஓகேங்களா, 16 இருக்கு. ஸோ எதனா டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்படி முடியலன்னா அப்படியே வச்சுங்க. ஸோ இதுல என்ன பண்ணலாம், 1/3 இன்டூ 22/7 இன்டூ 16. ஸோ இது மட்டும் 200 ஸ்கொயர் பண்ணா 200 இன்டூ 200 400, 8 ஸ்கொயர் பண்ணா 64. ஸோ 200 இன்டூ 20 இன்டூ 8 வந்து 160. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுதணும்னா எவ்வளோ வரும், 1/3 இன்டூ 22/7 இன்டூ 16 பிராக்கெட்ல 400 பிளஸ் 500, 560 பிளஸ் ஒரு 560 பிளஸ் ஒரு 64, 624, ஓகேங்களா? ஸோ 624 வரும். ஸோ இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம். 1 3s are 3, இதை கேன்சல் பண்ணா 2 times, and 7 3s are 24, 7 3s are 21, 8 3s are அப்ப 208 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 22 இன்டூ 16 பை இன்டூ 208 7. ஸோ 7 வச்சு நம்ம இதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது, எல்லாமே பாயிண்ட்ல வரும். ஸோ அதனால இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் 3த்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. நான் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணிட்டேன், ஸோ அதனால நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். ஸோ ஒருவேளை மல்டிப்ளை பண்ண தெரியலன்னா கீழே மல்டிப்ளை பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 73216 டிவைடட் பை 7. ஸோ இதையும் டிவைட் பண்ணுங்க. ஸோ நார்மல் டிவிஷன் தான், டிவைட் பண்ணீங்கன்னா 10,459 43 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இவ்வளோ வால்யூம் பிடிக்குது அந்த ஃப்ரஸ்டம்ல, ஓகேங்களா? அந்த கோன்ல இவ்வளோ வால்யூம் பிடிக்குது. அப்போ ஒரு லிட்டருக்கு நம்மளுக்கு வந்து 40 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம், ஓகேங்களா? ஒரு லிட்டர் வந்து ரேட் வந்து 40. அப்ப இத்தனை லிட்டர் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இன்ட்டு 40 போட்டா முடிஞ்சிச்சு. இந்த வந்து நம்ம லிட்டரா போடணும்,
ஓகேங்களா. சாரி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இது வந்து லிட்டரா கன்வெர்ட் பண்ணோம். இது வால்யூம் ஓகேங்களா. இது வந்து லிட்டரா கன்வெர்ட் பண்ணும் போது டிவைடட் பை 1000, வால்யூம் டிவைடட் பை 1000 தான் லிட்டர் ஓகேங்களா. ஸோ அப்போ அதை டிவைட் பண்ணா 49.53 டிவைடட் பை 1000. அப்போ 3 இது வந்து டெசிமல் பாயிண்ட் முன்னாடி வந்துடும். அப்போ 10.459 ஓகேங்களா. ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணோம், 40ஆல மல்டிப்ளை பண்ணோம். இன்ட்டு 40 மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 418 rupees 418.36. ஸோ இவ்வளோதான் இதோட ஆன்சர் ஓகேங்களா. காஸ்ட் ஆஃப் மில்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் மில்க்னு பார்த்தீங்கன்னா 418.36 வரும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் இந்த சம். இதில் லாஸ்ட்ல மட்டும் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, திருப்பி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நான் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லித்தரேன். இது ஒரு வால்யூம் ஓகேங்களா. ஸோ வால்யூம் நம்மளுக்கே தெரியும் ஓகேங்களா. இதை லிட்டர் பேஸ்ல கன்வெர்ட் பண்ணோம். எவ்வளோ லிட்டர் அந்த வால்யூம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம 1000ஆல டிவைட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ வால்யூமை சென்டிமீட்டர் கியூபை லிட்டரா மாத்துறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ 1000 லிட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணனா இந்த 3 ஜீரோக்கு பதில் இந்த டெசிமல் அந்த 3 வந்து முன்னாடி வந்துடும் ஓகேங்களா. அப்படி முன்னாடி வந்ததுன்னா 10.459 அப்படின்னு வந்து லிட்டர்னு வந்துடும். அப்ப அந்த ஃப்ரஸ்டமோட வால்யூம் வந்து எவ்வளவு லிட்டர் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 லிட்டர் ஆல்மோஸ்ட் ஓகேங்களா. ஸோ 1 லிட்டரோட வேல்யூ 40 ரூபா அப்படின்னா அப்ப 10 லிட்டரோட விலை எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 1 லிட்டரோட விலை 40, அப்ப 10 அப்ப 420 கிட்ட சம்திங் வரும். ஸோ அதனால இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 418 ரூபா 36 வரும். ஸோ இதுதான் அதோட கணக்கு, பால் கணக்கு ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சிச்சு. அடுத்த சம் வாங்க பார்க்கலாம்.